அதுக்கப்புறம் புதுசாக விதை போட்டுறது கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்குங்க. ஏன்னா புதுசாக விதை போட்டு இது பண்ணலாம். பட் பூக்கள் எடுக்கும் பொழுது வெயில் தாங்காமல் கொட்டும், கிளைமேட் தாங்க முடியாமல். அடுத்தது சின்ன சின்ன 2 சொரக்காய் இருக்குது, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பர்பிள் அவரை நிறையா இருக்குது. பர்பிள் அவரை இன்றைக்கி இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க. அதனால பறித்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் பச்சை அவரைக்காய் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு தான். அடுத்தது பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க. இதில் சாம்பார் அப்புறம் இதில் கடைசல்லாம் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் முள்ளும் வர ஆரம்பிக்குது. ஆனால் இது நாட்டு வெரைட்டிங்கிறதுனால இது அந்த வெள்ளை கத்திரிக்காய் பர்பிள் கத்திரிக்காயெல்லாம் பூச்சி தாக்குதல்களுக்கு சீக்கிரமாக பூச்சி தாக்குதல் ஆளாயிடுது. ஆனால் இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நாட்டு வெரைட்டிங்கிறனால இதுக்கு மட்டும் பூச்சி தாக்குதலே பெருசாக இல்லைங்க. மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது. ஆனால் மழை பெய்யும் போது மட்டும் மழை அடிக்கடி பேஞ்சிட்டே இருந்தால் மட்டும் இது என்ன ஆகுதுன்னா இலை சுருட்டல் வந்துடுது. அது மீனாமையில் அப்பப்போ கொடுக்க அது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் முள்ளங்கியெல்லாம் ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் திரட்சியாக இருக்குது பறிக்கிற மாதிரி, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது இங்கே கீரை இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. மயில் தண்டு கீரையும் சிகப்பு கீரையும் அது நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பாகற்காய் இருக்குதுங்க. பாகற்காய் அதுவும் பறித்து எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக தான் கிடைக்கிது பாகற்காய். தொழு உரம் வச்சா நம்ம என்னதான் இருந்தாலும் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம என்ன கொடுத்தாலும் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான், அதாவது மண்புழு உரமோ தொழு உரமோ கொடுக்கும் பொழுது காய் நல்லா திரட்சியாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், புதுசாக உங்களுக்கு காமிக்கிறேன். முள்ளங்கியிலுடைய பூக்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. முள்ளங்கியில் பூக்கள் வச்சு அதில் விதை காய் மாதிரி உருவாகுதுங்க. காய் மாதிரி சின்னதாக காய் உருவாகி அந்த காயில் தான் விதை உருவாகுது. அது நெக்ஸ்ட் டைம் நான் விதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது பச்சை வெள்ளை பரங்கி அப்புறம் மஞ்சள் பரங்கி இதெல்லாமே வச்சுருக்கிறேங்க. இதெல்லாமே இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஆண் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் எப்படி காய் கொடுக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். பச்சை மிளகாவே ஒரு 1/4 kg இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாலக்கீரை, செம்பருத்தி பூ, ஒரு முள்ளங்கி, கொஞ்சம் சொரக்காய், அப்புறம் கோழி அவரை, சிகப்பு வெண்டை, பர்பிள் கத்திரிக்காய், பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் பர்பிள் அவரைக்காய், கொஞ்சம் பாகற்காய், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கோவக்காய், அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த செரி டொமேட்டோ. இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.